Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் and this is officially the last video of 2024. 2024ல நான் வாங்கி யூஸ் பண்ண புதுசா ட்ரை பண்ண ஆக்சுவலி புதுசுன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எப்படி புதுசுன்னு கேட்டகரைஸ் பண்ணேன்னா ஆர்டர் ஹிஸ்டரியில போயிட்டு நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ மேபி போன வருஷம் ஏதாவது இதுல வாங்கி இருக்க சான்சஸ் கிடையாது. பட் இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிருங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் நான் இந்த வருஷம் வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள். மேக்கப்ல கொஞ்சம், ஸ்கின் கேர்ல கொஞ்சம், ஹேர் கேர்ல கொஞ்சம், பாடி கேர்ல கொஞ்சம் நான் வந்து வச்சிருக்கேன். மேக்கப்ல வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப நிறைய ப்ராடக்ட் வந்து இந்த வருஷம் நான் வந்துட்டு ஆக்சுவலா வாங்கல. என் ஆர்டர் ஹிஸ்டரி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது நிறைய வாங்கல அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருந்தேன். ஓகே, ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் காலி ஆனதுக்கு அப்புறம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஹேர் கேர் தான் நிறைய நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ மேக்கப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்ஃபோர்ட் இந்த ப்ரைமர் வந்து மே டு ஜூன்ல வாங்கிட்டு இருக்கேன். And I have to say, I've been like constantly loving this product. ஒரு நல்ல primer, இது நல்ல gripping primer. எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். எனக்கு வந்துட்டு இது நல்ல சம்மர்லயும் வந்து செட் ஆச்சு, விண்டர்லயும் நல்லா சூட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐம் ரியலி லைக்கிங் திஸ். இப்போ இன்னைக்கு கூட நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த ப்ரைமர் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நடந்த ஆஃபர்ல நான் வந்து இதை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா நான் வாங்கல. ஐ ஸ்டில் ஹேவ் இவ்வளோ இருக்குல்ல, இது கண்டிப்பா ஒரு 5 மாசம் வரும். ஸோ வாங்காத அப்படின்ட்டு நான் வந்து வாங்கிக்கல. ஸோ எல்ஃபோட கிரிப்பிங் ப்ரைமர் மோஸ்ட் யூஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னும் போது இது. அடுத்தது வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் ஃப்ரம் இன்சைட். இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா எனக்கு பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக் ஆயிடுச்சு. லைக் கலர்லயா இருக்கட்டும், ஃபார்முலேஷன்லயா இருக்கட்டும். இது வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் கேட் 30. I'll show you the shade. இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிரவுன் பிங்க் ஷேட். என்ன எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சதுன்னா, செம்ம பிக்மெண்டட், சூப்பர் லாங் லாஸ்டிங் அண்ட் லிப்ஸ்ல செம்ம கம்ஃபர்டபுளா உட்காரும். லிட்டரலா 2 ஸ்வைப் போதும். இது வாங்கினதுல இருந்து நான் நிறையவே வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் குவைட் அஃபோர்டபுளும் கூட. அது ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட் எனக்கு வந்து அஃபோர்டபுள் மேக்கப்பா இருக்கட்டும், இல்ல இன் ஜெனரல் எனி ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுளா இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விதத்துல இந்த ஒரு லிப்ஸ்டிக் ஃப்ரம் இன்சைட் ரீசெண்டா என்ன வந்து லிட்ரலா மைண்ட் ப்ளோ பண்ண வச்சிருச்சு. அண்ட் டெஃபினட்டா என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல வருது இந்த வருஷத்துக்கானதுல. அடுத்தது சார்லட் டில்பிரியோட இந்த செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கேட்டகரியில வரதுதான். அகைன் எக்ஸ்பென்சிவ்னு வரும்போது ரொம்ப சில ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு நான் லிட்ரலா காதல்ல வெல்லுவேன். அதுல இந்த ப்ராடக்ட் டெஃபினட்டா. அண்ட் கண்டிப்பா இது காலியானதும் இன்னொன்னு ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு. திஸ் இஸ் அ செட்டிங் ஸ்ப்ரே, மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து மேக்கப் அப்படியே ப்ரெப் பண்றதுக்கும் லைக் இன் பிட்வீன் ஸ்டெப்ஸ்ல நீங்க வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஹெல்தி ஜூவி க்ளோ வந்து உங்க ஸ்கின்ல இது வந்து கொடுக்கும். அண்ட் மேக்கப்பையும் வந்து இன்டாக்டா த்ரூ அவுட் த டே வந்து பாத்துக்கும். ஸ்கின் ஹைட்ரேட்டாவும் பாத்துக்கும். நல்லா இருக்கும். வர்த் த மணி. இது கூடவே தான் நான் வந்துட்டு சார்லட் டில்பிரியோட அந்த காம்பாக்ட் பவுடர் வாங்கினேன். அது என்னோட ஃபேவரட் கிடையாது. அது காலியாச்சுன்னா இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு I'll stick with my MAC இல்லனா Maybelline Fit Me. So அப்ப பாத்துக்கோங்க. Like the quality is really good in the setting spray. You can definitely give this a try. அடுத்து ஸ்கின் கேர்ல வந்து ஆக்சுவலா நான் புதுசா இந்த வருஷத்துல ட்ரை பண்ணி எதுவுமே வந்துட்டு வாவ் இதுதான் எப்ப பார்த்தாலும் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றது கிடையாது. மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், அதுவும் மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய லைக்ஸ் இருக்கு, பட் லவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கிடையாது. சன்ஸ்கிரீன், ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் வாஷ் எல்லாமே வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணது திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் நான் வந்துட்டு அதே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் புதுசா ட்ரை பண்ணது எதுவும் பெருசா காதல் விடல. ஆனா இந்த 2 ப்ராடக்ட் ஃப்ரம் ஆர்டினரி ஆக்சுவலா ஹைலரானிக் ஆசிட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்பெசிபிக் வேரியன்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்றேன். இது ஹைலரானிக் ஆசிட் 2% அண்ட் B5 வேரியன்ட் இருக்கிறது. அதே மாதிரி நைசினமைட் 10% அண்ட் ஜிங்க் 1% இருக்கக்கூடிய ஃபேஸ் சீரம்ஸ். இது வந்துட்டு நல்லா இருந்தது. லைக் காம்பினேஷனா யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது. அது ஸ்பெசிபிக்கா இந்த செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஸ்கின்னை வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்கு, ஹைட்ரேட்டடா பாத்துக்கிறதுக்கு, மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ இதுதான் ஸ்கின் கேர்ல நான் வந்து விரும்பி ஓகே இது காலி ஆச்சுன்னா இதே காம்போ நம்ம திருப்பி வாங்கியே ஆகிறோம் அப்படின்ட்டு நான் வந்து ஃபீல் பண்ணேன். இந்த வருஷம் புதுசா ட்ரை பண்ண 2 ப்ராடக்ட். இதுல ஏதாவது நான் மேபி மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். நான் அதை கிளாரிஃபை பண்றேன். அது லவ்வா லைக்கா அப்படின்றது. ஏன்னா டெஃபினட்டா மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பேசிக்கலா லைட்டா கொஞ்சம் மறதி. ஸோ ஹேருக்கு போயிடலாம். ஹேர்ல வந்துட்டு ஐ ஹாவ் அ ஃபேவரட் ஸ்கேல்ப் சீரம், பேர் அனாட்டமியோட ஸ்கேல்ப் சீரம். ஸோ இது வந்துட்டு என்னுடைய 2வது பாட்டில். இதுவும் செகண்ட் ஹாஃப்ல தான் நான் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணேன். நிறைய டிஃப்ரெண்ட் ஹேர் சீரம்ஸ் இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணேன். அதுல கண்டிப்பா டாப் 1 இவங்க தான் இப்போதைக்கு.
இது வந்து நல்லா இருக்கு. லைக் முன்னாடி இந்த முடி வந்து இந்த இடத்துல நான் கான்சென்ட்ரேட் பண்ணி இது யூஸ் பண்ணேன். எனக்கு டெஃபினட்டா இங்க வந்து டென்சராவும் ஹேர் க்ரோத் வந்து தெரியுது. அது நல்லா இருக்கு. லைக் கொஞ்சம் விசிபிளாவே சொட்டை வந்து தெரியும். லைட்லாம் அடிச்சா இங்க ஒரு கேப் தெரியும். அது வந்து ஓரளவுக்கு லைக் விசிபிளா வந்து டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கு இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து. ஸோ ஐம் லைக் ஓகே திஸ் இஸ் ஒர்க்கிங். ஆல்சோ மை ஸ்கேல்ப் ஆக்சுவலா ஃபீல்ஸ் நைஸ் when I யூஸ் திஸ். அதனால இதை நான் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல காமிக்கிறேன். அடுத்ததும் ஒரு ரீசெண்ட் லவ் தான். இது வந்துட்டு ஸ்வாஷ்காஃபோட ஹேர் மாஸ்க். இது வந்து ஒரு ஹேர் ஸ்பா மாதிரி பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க். ஆனா நான் இதை வந்து ஒரு ப்ரீ வாஷ் மாஸ்க் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணுவேன் முடிக்கு. ஹேர் ஆயில் என்னுடைய ஸ்கேல்புக்கு பண்ணிட்டு லென்ஸுக்கு வந்துட்டு இந்த மாஸ்க் போட்டு 20 minutes ஊற வச்சுட்டு ஐ வாஷ் இட் ஆஃப். நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும், முடி மேனேஜபிளா இருக்கும். வாஷ் பண்ணும்போது தனியா ஒரு ஹேர் மாஸ்க் வேற ஹேர் மாஸ்க்கும் போடுவேன். அது எனக்கு முடிய வந்து மேனேஜபிளா தான் பார்த்திருக்கு. சாஃப்ட் ஆக்கிருக்கு, நல்லா இருக்கு, ஹெல்தியா இருக்கு. பிரேக்கேஜ் ரொம்பவே ஆப்வியஸா கம்மியா இருக்கு இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து. வீக்லி 2 நான் யூஸ் பண்ணிடுவேன் இது. ஸோ இது டெஃபினட்டா நான் வந்து ஒரு ரீபர்ச்சேஸ் லிஸ்ட்லயும் வந்து வைப்பேன். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பிராண்ட் நியூ ஃப்ரம் திஸ் பிராண்ட் கால் ரேஸ். இந்த பிராண்ட் பத்தி இன்னும் நான் உங்களுக்கு வீடியோல கூட ஆக்சுவலா பேச ஆரம்பிக்கல. இன்ஸ்டால மட்டும் எனக்கு பிஆர்ல வந்திருந்த போது நான் காமிச்சிருந்தேன் நல்லா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் ஐ ஸ்டில் ஹாவ் லாட்ஸ் டு டாக் அபவுட் திஸ் ப்ராடக்ட். ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் ஹேர் ஸ்ப்ரே இது வந்துட்டு ஒரு லீவ் இன் ஸ்ப்ரே, லைக் லிட்ரலா ஷைன் ஸ்ப்ரே கைஸ். இப்ப நான் கூட போட்டிருக்கேன், போட்டுட்டு மேல நான் வந்து ஹீட் வச்சிருக்கேன். ஐ வாண்ட் டு ஷோ லைக் இன்ஸ்டன்டா என் முடிக்கு வந்து திஸ் இஸ் லைக் கிவிங் மீ லைக் அந்த ஷைன், லைக் லிட்ரலா ஆயில் பண்ணா எப்படி அந்த ஒரு க்ளோ தெரியும் அந்த மாதிரி இது கொடுக்குது. ஆனா அது ஆயிலியா இல்ல, லைக் லிட்ரலா தண்ணி தான். இட்ஸ் நைஸ். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், லைக் கிளாஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் ஹேர் ஸ்ப்ரே என்கிட்ட இல்ல. அது மாதிரி இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மோஸ்டா இந்த லைட்ல பார்க்கும்போது முடி வந்து ஷைனியா தான் இருக்கும் ஹேர் சீரம் போடுறதே. பட் வெறும் முடியல, ஹேர் வாஷ் பண்ண முடியல. இதை வந்து நீங்க ட்ரையா இருக்கும்போது இதை போட்டீங்கன்னா செம்ம ஆப்வியஸான டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. ஐ எம் ரியலி லைக்கிங் இட். டெஃபினட்டா இதை நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட் தான், பட் முடிக்கு வந்து அந்த ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு திஸ் இஸ் ரியலி ஹெல்பிங். ஸோ அதனால கண்டிப்பா இதை நான் வந்து வாங்குவேன். இஃப் யூ ஆர் லைக் மை ardent ஃபாலோவர் ஆஃப் டெய்லி எசென்ஷியல்ஸ் வீடியோ, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு காமிப்பேன் அப்படின்றது. ஒன்னு வந்து டவ்வோட அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா டார்க் மார்க்ஸ் கரெக்டர் வேரியன்ட். இந்த பிங்க் கலர் முடி போட்டது. ஐ ரியலி லைக் திஸ். எனக்கு வந்து என்னுடைய அண்டர் ஆர்ம்ல பிக்மெண்டேஷன் இருக்கு. ஓகே, அதுக்குன்னு நான் ஏஹே பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் லைக் அண்டர் ஆர்ம் லைட்னிங் ப்ராடக்ட்ஸ்லாம் அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு 70% ஒர்க் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 90% ஒர்க் ஆயிருக்கு. இது மட்டும் ஜஸ்ட் பை இட் செல்ஃபா நான் வந்து ட்ரை பண்ணல. நான் வந்துட்டு ஆக்சுவலா இந்த பாடி ஸ்க்ரப்போட ட்ரை பண்ணேன். ஸோ காம்பினேஷனா தான் வந்துட்டு எனக்கு இது பிடிக்கும். அண்ட் டெஃபினட்டா என்னுடைய மஸ்ட் ஹேவ் ரீபர்ச்சேசஸ் 2024 ஹிட்ஸ்ல வந்துட்டு இதை நான் கண்டிப்பா எடுப்பேன். இது வந்து கெமிஸ்ட் அட் பிளேயோட பாடி ஸ்க்ரப். இது வந்து ஒரு ஏஹே பேஸ் பண்ண ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி ஸ்க்ரப். செம்மையா இருக்கும். லைக் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு வந்துட்டு ஐ யூஸ் திஸ். வாஷ் பண்ணிட்டு ஐ ஷேவ். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கிளீன் பண்ணிட்டு ஐ புட் திஸ் ஆன். ஸ்வெட் ப்ரூஃப், ஆர்டர் ப்ரூஃப், ஸ்கின்னை வந்துட்டு சாஃப்டாவே வச்சுக்கிற மாதிரியான ஒரு பெஸ்ட் காம்போ இது. அண்ட் ஆல்சோ பிக்மெண்டேஷன் லெவல்ல பயங்கரமா வந்து எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சது. லைக் லைட்டன் ஆச்சு என்னுடைய அண்டர் ஆர்ம் ஏரியா. ஸோ இது வந்து கண்டிப்பா இந்த காம்போ இந்த நெக்ஸ்ட் இயரும் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். லைக் இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும். நெக்ஸ்ட் அப் ஐ ஹேவ் பர்ஃப்யூம்ஸ். ஸோ பர்ஃப்யூம்ஸ்ல வந்துட்டு டெஃபினட்டா இந்த வருஷம் நான் கண்டுபிடிச்சதுல சில ஹிட்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த வருஷமே இன் ஜென்ரல் நான் வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர் விட பர்ஃப்யூம்ஸ் தான் வந்து நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ அதனால இதுல வந்து என்னுடைய ஃபேவரட்ஸ் காமிக்கிறது ஆக்சுவலா கரெக்டா இருக்கும். ஆனாலும் நான் ரொம்பவே மினிமைஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹூகோ பாஸோட எனர்ஜைஸ். இதை நான் என்னுடைய வீடியோஸ்ல நிறைய உங்ககிட்ட காமிச்சது கிடையாது. மேபி ஏதாவது ஒரு 2 vlogல காமிச்சிருப்பேன். பட் திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோ டு கம்ஃபர்ட் வாசனை. லைக் ஒரு நைஸ் மஸ்கி ஃப்ரெஷ் யூனிசெக்ஸ் வாசனை மாதிரி. இது நல்லா ஒரு வெனிலா நோட்டும் இருக்கும். அந்த வெனிலா ஒரு மாதிரி பர்ன்ட் ஸ்மோக்கி வெனிலா, மைல்ட் வெனிலா தான், ரொம்ப வெனிலாயி வாசனையே கிடையாது. இது ஒரு கிளியர் மஸ்கி டே டைம் அண்ட் நைட் டைம் வாசனை. ஐ லவ் திஸ். திஸ் இஸ் லைக் மை கம்ஃபர்ட் வாசனை. ஐ லவ் திஸ். லைக் நான் நல்ல டென்ட் போட்டிருக்கிறதுலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது அப்புறம் இன்னொன்னு இது வந்து டிசைர் ஃப்ரம் கார்ல்டன் லண்டன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஜார்ஜோ அர்மானியோட சி ரொம்ப ஃபேவரட் சி பர்ஃப்யூம். அது வந்து நல்ல ஒரு ஸ்மோக்கி ரோஸ் உடி ஃபிளேவர் மாதிரியான ஒரு வாசனை. இது லிட்ரலா அதோட டியூப். அந்த டியூப்ன்றத ஒரு ரீசன்காக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல்சோ அந்த creamy ரிச் ரோஸ் வாசனை வித் தட் ஸ்மோக்கி நோட். ஓ மை காட், இட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ வாவ் அப்படி வந்து ஃபீல் ஆக வைக்கும்.
அது வந்து ஒரு 7,000 rupees பாட்டிலுக்கு இது 700 rupees பாட்டில் வந்து சரியான டியூப். நல்ல லாங் லாஸ்டிங்கும் கூட, ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் வந்து ஒரு நல்ல அஃபோர்டபிள் விரும்பி இல்லை. ஸோ அதனால this definitely goes into like my repurchase list. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். I love this. I think definitely இது காலி ஆகும்போது I'm getting a bigger bottle. இது வந்து Oud Gasam from Kayali. இது வந்து Cafe Oud. இது வந்து like literally strong and vibrant and பியூட்டிஃபுல்லான ஒரு ஊதி காஃபி மைல்ட் ரோஸ் கலந்த மாதிரியான ஒரு வாசனை. வாட் வி ஹேவ் ஹியர்? இங்க வந்துட்டு வி ஹேவ் ஃபர்ஸ்ட் கேப்பச்சினோ, ஜெரானியம், ரோஸ், ஒயிட் மஸ்க், வெனிலா அண்ட் வூட். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுல ரோஸ் வூடும் இருக்கு, அதுவும் எனக்கு பிடிச்சது. பட் ஐ திங்க் இப்போ ஆஸ் ஆஃப் December 26 இது வந்து என்னுடைய டாப் ஃபேவரட்ல இருக்கு. அண்ட் இந்த ப்ரொஜெக்ஷன் அண்ட் லாஞ்சிவிட்டி இந்த பெர்ஃப்யூம்க்கு வேற மாதிரி. ஆல்சோ ஐ எம் ஐயிங் ஆன் மார்ஷ்மெல்லோ பூஜி புது லான்ச் ஃப்ரம் கேயாலி. அது வந்து நான் நெக்ஸ்ட் இயர் வந்து வாங்க போறேன், இப்போ கிடையாது. இப்போ என்னுடைய பெர்ஃப்யூம் வாங்கறதுக்கான கோட்டா வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தீஸ் ஆர் லைக் மை 2024 ஹிட்ஸ் ஆர் ஃபேவரட்ஸ். கண்டிப்பா இதுல வந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் தான். ஃப்ரம் மை நாலேஜ் இந்த வருஷம் நான் புதுசா யூஸ் பண்ணதுல இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட்ஸ். Definitely I'm taking this with me to 2025. So 2025ல இந்த மாதிரி என்ன நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம், அதெல்லாம் எது எனக்கு ஃபேவரட்டா இருக்கு அப்படின்றது வந்து நான் எதிர்நோக்கி காத்திருக்கேன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறதுல. ஸோ உங்களுடைய ஃபேவரட்ஸ்லாம் என்ன அப்படின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன், அடுத்த வருஷம் பாக்குறேன் ஆக்சுவலி. பாய், ஹாப்பி நியூ இயர்.